சத்யா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கேன்டி. என்னம்மா இது தலையில? பார்த்தா தெரியலையாடி, பூசணிக்காய். எம்மா எங்களுக்கு தான் பூசணிக்காய் கூட்டு பிடிக்காதுல்ல. பூசணிக்காய் பிடிக்கலனா என்ன செய்யறது? சத்தான பொருளை சாப்பிட்டு தானே ஆகணும். சே, இந்த அம்மியை பாரு, எப்ப பார்த்தாலும் பூசணிக்காய் வச்சு வச்சு தின்னு தின்னு பூசணிக்காய் மாதிரியே ஊதி போயிட்டா. சரியா சொன்னடி, ஆனா அம்மா காதுல கேக்குற மாதிரி சொல்லேன். எதுக்கு? நான் விளக்கமா தடி வாங்குறதுக்கா? பூசணிக்காய் பூசணிக்காய் குண்டு பூசணிக்காய். இந்த பாட்டு உன் தலையில இருக்கிறதுக்கும் உனக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்குமா? ஏண்டி சொல்ல மாட்டீங்களே? நீங்க ஏண்டி சொல்ல மாட்டீங்களே? நல்ல தரத்துக்கு அவிச்சு கொட்டுறேன்ல, அம்பளை வாய் வரி தின்னுட்டு நான் பண்றதையும் குறை சொல்லிட்டு இப்ப நான் என்னைய பத்தி குறை சொல்றீங்களோ? கொளுத்து பேர் கழுவ. எம்மா, அதுக்காக வாரத்துல 4 நாள் பூசணிக்காய் யாருமா சாப்பிடுவா? எத்தனை புது புது காய்கறில இருக்கு, அதை வாங்கிட்டு வரலாம்ல. புது காய்கறினா என்னடி கேட்க? எம்மா, இந்த கேப்சிகம் கூட்டு வையம்மா. இங்க கிளாஸ்ல லலிதா இருக்கல்ல, அவங்க அம்மாலாம் அடிக்கடி கேப்சிகம் போட்டு கூட்டு வைப்பாங்கம்மா. என்னடி சொல்ற? ஒரு லவ் புரியல. கேப்பு சிங்கமா அப்படின்னு என்னடி? ஐயோ அம்மா, அக்கா என்ன சொல்றான்னு கூட புரியலையா? கேப்சிகம்னா கொடை மிளகாமா, கொடை மிளகா. ஆமா, கூட்டுக்குள்ள ஒரு மிளகா போட்டிருந்தாலே தூக்கி போடுறீங்க. இதுல அவ்வளோ பெரிய குண்டு மிளகா போட்டா என்னத்துக்குடி ஆகும் கூட்டு? என்னமா கேப்சிகத்தை மட்டும் போட்டே கூட்டு வைக்கலாமா? என்னடி சொல்ற? கொடை மிளகா வச்சு கூட்டு வைக்கிறதா? ஆமாம்மா, அந்த லலிதா கொண்டு வருவா, டேஸ்ட் சும்மா செமையா இருக்குமா. ஐயோ, மிளகாயை கூட்டு வச்சு தின்னா வயரெல்லாம் காந்தி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய இருக்க மாட்டி, அறிவிட்டவளுகளா? ஐயோ அம்மா, அப்படி இல்லம்மா, அந்த மிளகா அவ்வளவா உரைக்காது. என் கிளாஸ்ல கூட இந்த சிவா பையன் இருக்கல்ல, அதான் கொண்டு வருவான். பாத்தியம்மா, இவ பசங்கிட்ட எல்லாம் வாங்கி தின்னுருக்கா பாத்தியா? ஏண்டி உங்ககிட்ட பசங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பையங்க கூட சாவா செஞ்சுக்கிட்டேடி. எக்கா என்னைய மாட்டி விடுதா? இருக்கு, உனக்கு வசமா இருக்கு. எம்மா, உன் போன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுமா. ஆமா, போன் அடிக்கி. ஏண்டி அம்மாட்ட எதுக்கிட்டு என்ன போட்டு கொடுத்த? நேத்து மட்டும் நீ என்ன போட்டு கொடுத்தல? சீதா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால, அதுக்குதான் பதில் பசங்க கிட்ட பேசுறேன்னு போட்டு கொடுத்தேன். இரு உன் கைய ஒடிச்சு வைக்கிறேன் பாரு. ஆமா, இவ கைய ஒடிக்கிற வரைக்கும் என் கை புளியங்க பறிக்கும் பாரு. பாடி மூக்கு விடுறி மூக்க பிடிச்சா பேசி பாப்போம். கேவலமா இருக்குடி. சாதாரணமா நீ பேசினாலே கேவலமா இருக்கும். மூக்க பிடிச்சிட்டு நீ பேசினா ரொம்ப கேவலமா இருக்குடி. இருக்கும் இருட்டி வர. சட்டி விடுறி எரும மாடு. நீ மட்டும் மூக்க பிடிச்சல, நான் சொல்ல விடையா செஞ்ச? அம்மா இங்க பாருங்கம்மா, நான் தான் பெரிய பொண்ணு ஆயிட்டலே, சட்டை பிடிச்சு இன்னி இழுத்து விளையாடுறாமா. வாரண்டி, ஒரு போன் பேச விட மாட்டியல, அந்த போனை கட் பண்ணிட்டு வரேன். 2 பேருக்கு விளக்கமாத்த எடுத்துட்டு வரேன்டி. விளக்கமாத்த உள்ள கொட்டி உன்னை உள்ள வச்சு கவனிச்சுக்கிறேன். என்னமா அம்மிட்ட நேத்து மாட்டி விட்ட? இன்னைக்கு வா, உன்னை கைமா பண்ணிடுறேன். நான் உன்னை கழுத்தை நேச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். லபோதீபோன்னு கத்துனாலுங்க, என்ன பார்த்தாலும் எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. வாங்கடி, இனிமேல் சண்டை போடுற சத்தம் வரட்டும், கொன்னே விடுவேன். என்ன ராணியக்கா, உங்க சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. அதை ஏண்டி கேக்குற? ஒரு போன் வந்துச்சுன்னு பேச போனேன்டி, அவ்வளோக்குள்ள 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாளுங்க. ஏக்கா, சண்டை போட்டானா பிள்ளைகள் சத்தம் கூட வெளியில கேட்கலக்கா, அதை நிறுத்த சொல்லி நீங்க போடுற சத்தம் தான் வெளியில வரைக்கும் கேக்குது. சோ, அப்ப இப்பதாண்டி நீங்க கமலாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன் பாத்துக்க. என்னது கமலாக்காவா? அப்போ ஓசி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருப்பீங்களே. எப்படிடி சரியா சொல்ற? பின்ன ஓசியில வாங்கிட்டீங்கிறது தானே வீடு போறது. அதான் உங்க கமலாக்கா உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரியுமே, உடனே பூசணிக்காய் எடுத்து கையில கொடுத்துருப்பாங்களே. அவளா எங்க தந்தா, நான் நல்லா கேட்டு வாங்கியிருக்கேன். இந்த வெக்கங்கட்டதை வெளியில சொல்ல முடியுமா? இருந்தாலும் இவகிட்ட ஒரு சீனை போட்டுருவோம். சத்த இருட்டி, அங்கெல்லாம் நடந்துட்டு வந்தது கால்லாம் வலிக்குது. உட்காரு. இதோ இருக்கேன்க்கா. இந்த பாத்தியாட்டி எத்த பெரிய பூசணிக்கான்னு நான் வேணாம் தாண்டி சொன்னேன். எக்கா, வாரத்துல 4 நாள் உங்க வீட்டுக்கு வரேன், வரும்போதெல்லாம் பூசணிக்காய் தரீங்களேன்னு சொன்னேன்க்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரின்னு சொல்லி குடுத்து விடுறாங்க பாத்துக்க. அங்க போனவே பூசணிக்காய் போடுங்க தானே. ராணியக்கா வாடி சின்ன பொண்ணு, வா. நீ என்னடி வாசி பூசணிக்காய் வந்துட்டியா? ஒண்ணு மாதிரி நான் ஒண்ணு வீடு விட வாங்கி திங்க மாட்டேன்னா என்னை ஒண்ணு சொல்ல தேவையில்ல. ஐயா, ஏன்டி இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? அப்படி இல்லக்கா. என்ன அப்படி இல்லக்கா? ராணிக்கா பூசணிக்காய் கொண்டு வரத பாத்துட்டு தானே வீட்டுக்குள்ள வந்திருப்ப. என்ன பார்த்து வாசி பூசணிக்காய் சொல்லிட்ட? நீ முதல்ல வாயை மூடுன. நீ மட்டும் ரொம்ப யோக்கியம் கிடையாது. நீயும் ராணிக்கா பூசணிக்காய் கொண்டதை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்க, சரியா? அட பாவீங்களா, அப்ப 2 பேருமே என்கிட்ட பேசுறதுக்கு வரலையா? பூசணிக்காவை பார்க்க வந்தீங்க? அப்படி இல்ல ராணிக்கா, இவ கிடக்குற லூசு. எவ்வளவு பெரிய பூசணிக்காய் பாருங்களேன். அம்மா, என்னால தூக்கவே முடியாதுக்கா. இதுல ஒரு பீஸ் வெட்டுனீங்கன்னா நான் தூக்கினாலும் தூக்கிடுவேன். சின்ன பண்ணி, வேற ஒண்ணும் இல்ல. நீ ஒரு பீஸ் தூக்க வேண்டாம், அரை பீஸ் தூக்க வேண்டாம். பேசாட்டி இரு. முழு பூசணியை தூக்குறது கஷ்டம், ஆனா ஒரு பீஸா வெட்டி கொடுத்தா நான் நாட்டுல தூக்கிடுவேன். ஓ, ஆசி பூசணிக்கு ஏமணி இந்த அலையலைற. ஆமா, அவ தோட்டத்துல போட்டுதான் எல்லா காயும் கறி வைக்கிறா பாரு. பக்கத்து வீட்டுல மீனா கிட்ட போய் நீ இந்த 2 தக்காளி வாங்கிட்டு வந்து நான் பார்த்தேன் டி. ஆமா சொன்னா, அதே மீனா தான் சொன்னா. நீ தான் எனக்கு முன்னாடி போய் 2 தக்காளி வாங்கிட்டு வந்தியாமே. அட வைக்க கிட்டீங்களா,
ஒய் அதனாலதான் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு அலையிறோம். ஐயோ ஐயோ, என் வீட்டுக்கு வந்துட்டு ஏன் டீ இப்படி அக்கப்போர் பண்ணிருங்க? உள்ள 2 பேரும் சண்டை போடுறாளுகன்னு பார்த்தா வெளியில இருந்து வர ஆளுகளெல்லாம் சண்டை போடுறாளுக. ஏக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியலக்கா. வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார்ந்து பேசுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, நீ என்ன விருந்துக்கு வந்திருக்க? டெய்லி ஒரு நாளைக்கு 4 தடவை வர. யார் உன்னை உட்கார சொல்லுவா? நீ என்ன அண்ணியம்மா சின்ன பொண்ணு? வந்தனா உட்கார வேண்டியதானே? விருந்துக்கு வந்திருக்க, உட்காரேன். அதானேங்கா, நம்ம வீடு மாதிரிக்கா. நாம வாட்ல உட்காரலாம் என்னங்கா? இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உட்கார சொல்லனே எதிர்பார்க்க மாட்டேன். வந்தது இப்படி வாசல்ல பொசுக்கு உட்கார்ந்துறமுக்கோ. அட மானங்கெட்டவளே, உனக்கும் சேர்த்தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி மானங்கெட்டு போய் உட்கார்ந்துட்ட. நீ வேணா ராணி கிட்ட கௌரவம் பத்துக்க. நாமலாம் அப்படி கிடையாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணே, மண்ணுக்குள்ள மண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு. அது சரி, கண்ணுக்குள்ள மண்ணுதான். ஆமாட்டி, என்ன அம்புட்டு பேரு ஒரே நேரத்துல ஒத்தமா வந்திருக்கீங்க? வேற எதுக்கு உங்ககிட்ட இருந்து பூசணிக்காய் புடிக்கிட்டு போறதுதான். அம்மா சோனி, சோனி அந்த அருவமனை எடுத்துட்டோமா? வேற ஒண்ணுக்கா, காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க கமலாக்கா வீட்டுக்கு போயிருக்கிறதா பிள்ளைங்க சொன்னாங்கக்கா. சரி, இவ்வளவு நேரமா வரலையேன்னு சொல்லி வந்துட்டு பார்க்கலாம் பார்த்தே நல்ல வேலை வந்துட்டீங்க. ராணிக்கா, இந்த பேசிக்கிட்டே இந்த பூசணிக்காய் வெட்டிட வேண்டியதானே, உங்களுக்கு வேலை மிச்சம் என்னக்கா? ஏண்டி சின்ன பொண்ணு, பூசணிக்காய் மேலேயே வந்ததுல இருந்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கியே, வெடிச்சிராமட்டி? எக்கா, அதுக்கு முன்னாடி நீங்க வெட்டிருங்கக்கா, அது வெடிச்சா நல்லாவா இருக்கும். அதுவும் சரிதாண்டி, வெட்டி சாயங்காலத்துக்கு கூட்டு வைக்க போறேன். இந்தாங்கம்மா அருவாமனை. ஏண்ட குடிச்சோனே நான் மாட்ட கொடுத்துறேன். இந்தாங்க ராணிக்கா. அவளுகளே அரைகுறையாதான் வேலை பாப்பா. இதுல வேற பாதியில நீ வாங்க, அந்த வேலையும் பார்க்க மாட்டா. அருவாமனை நல்ல ஷார்ப்பா இருக்கு எனக்கா, ஷார்ப்பா. ஆமாக்கா, வெட்டிங்க பாப்போம். ஏன் நீங்க என்ன பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே, பூசணிக்காவை பார்க்க வந்த மாதிரியே தெரியுது? அது வேற ஒண்ணுல ராணிக்கா, உங்க சைஸும் பூசணிக்காய் சைஸும் ஒரே மாதிரி இருக்கனால எங்க கண்ணு பூசணிக்காவுக்கே போகுது. ஆமாக்கா, இப்படி இந்த பூசணிக்காவை என்ன பண்ண போறீங்க? ஒரு சில்ல வெட்டி என்கிட்ட தாங்கக்கா, மூட்டோட கூட்டு வச்சு சாட போறீங்க. சின்ன பொண்ணு சொல்றது வாஸ்தவம் தானே. இவ்வளவு பெரிய பூசணியை கூட்ட வைக்கிறதுக்கு முதல்ல பானையே இருக்காது நம்ம கிட்டலாம்க்கா. சரிடி சின்ன பொண்ணு, போன வாரம் இப்படித்தான் ஒரு பீஸ் வாங்கிட்டு போனேன். சரி, இன்னைக்கு வெட்டி தரேன். ஏனுங்க ராணிக்கா, நீங்க எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஆள தெரியலையாங்க. எனக்கு ஒரு பீஸ் கொடுத்தா நானே வேணாம்னு சொல்ல போறேன். ஐயோ, நீ வேறையாட்டி. சரி டி, இப்போ ஓகேவா? உனக்கு ஒரு பீஸ், இவளுக்கு ஒரு பீஸ். இன்னும் என்கிட்ட காரப்பழம் தாண்டி இருக்கு. ஊரா புளிய மரம் உளுத்திட்டா சலசலக்குமா, அந்த கடையால இருக்கு. அவளுக்கு வீட்டுல மட்டும்தான் பூசணி கேட்க தெரியுமா? எப்படி என் வீட்டுல கூட தான் எனக்கு பூசணி கேட்க தெரியும். அவங்க 2 பேத்து கொடுத்தீங்களா, எனக்கு நீங்க ஒரு பீஸ் தந்துதான் ஆகணும். என்னடி இது? நான் என்ன சிக்கன் பீஸா வைக்கிறேன் ஆளுக்கு ஒரு பீஸ் கேட்கறதுக்கு? பொடி பொடி போக்கத்தவளே, இது பூசணி கேட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வேணும். சரிடிமா, இந்தா உனக்கு ஒரு பீஸை வெட்டியாச்சு. எனக்கு ஒரு பீஸ், எனக்கு ஒரு பீஸ். கால் வலிக்கு அவ்வளவு தூரம் நடந்து போய் நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோகாம என் வீட்டுல வந்து வாங்கிட்டு போங்க. சும்மா அழுத்திக்காம கொடுங்கக்கா, அப்புறம் தின்ட்டு வயத்தோட்டம் போயிட போகுது. ஆக மொத்தம் அரிஞ்சு கொடுத்ததுல எனக்கு காப்பழம் தான் மிஞ்சிருக்குட்டி. என்னக்கா நீங்க, அது உங்களுக்கு பெரிய பீஸா இருக்கே, கொஞ்சம் நறுக்கி என்கிட்ட தந்துடுவீங்களா? நறுக்குதேன் டி, நறுக்குதேன். இந்த அருவாமனை பக்கமா உன் காத்து அப்படி நறுக்குதேன். அப்படி சொல்லுங்க ராணிக்கா. வந்தமா கொஞ்சம் பூசணிக்காய் வாங்கினமா போனமான்னு இல்லாம. ஓ, அப்போ இதுதான் உங்க பிளானா? வந்தது பூசணிக்காய் வாங்க, அப்படித்தானே? ஏன் ராணிக்கா, இத கண்டுபிடிக்க உங்களுக்கு இம்புட்டு நேரம் ஆச்சா? இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருந்தா தான் பூசணிக்காய் வீட்டுக்குள்ள போய் மறைச்சு வச்சிருந்திருக்க மாட்டீங்க. இப்ப கண்டுபிடிச்சனல்ல, இனி அடுத்த வாரம் வாங்கிட்டு போகும்போது எவளாச்சும் வீட்டு பக்கம் வா, கொன்னே பிடித்தேன். என்ன ராணியக்கா, நீங்க பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்கு. என்னமோ நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த காயை நாங்க பங்கு போட்டு வாங்கிட்டு போற மாதிரிலாம் சொல்றீங்க. நீங்களே வாசியில நவுட்டிட்டு வந்த காய் தானே இது? நல்லா இருக்கேடி உன் கோவம். உன் கோவத்துல ஏதாவது நியாயம் இருக்கா? அந்த அக்கா எனக்கு வாசியில கொடுத்தாங்க, நீங்க வந்து என்கிட்ட புடிங்கிட்டுல போறீங்க. என்னப்பா நீங்க அவங்க கொடுக்கும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க, நீங்களே பூசணிக்காய் வாங்கத்தானே அவங்க வீட்டுக்கே போறீங்க. அடி பாவீங்களா, என்னடி இது நியாயம்? அவ வீட்டுல நான் வாசியில வாங்கிட்டு வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட வாசியில தான் கொடுக்கணுமா? ஏனுங்க ராணிக்கா, வீதி வலியுதுன்னு சொல்றீங்களா, அதை நீங்க நம்புறீங்களா இல்லீங்களா? நான் நம்புறேன்க்கா. தன்னினை தன்னை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க கிட்ட வாசிக்கு வாங்கிட்டு வரீங்களா, அப்ப கண்டிப்பா உங்க கூட யாராச்சும் வாசிக்கு ஒருத்தங்க நவுட்டிட்டு போவாங்க. இது நாங்க கான்செப்ட், உலக நீதி. வெரி குட், வெரி குட். முக்காடை போட்டுக்கிட்டே அலைஞ்சதுனால உன் மண்டையில மூளை வேலை செய்யலன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இந்த வெயில் காலத்துலயும் மூளை மெல்ட் ஆகாம சூப்பரா பேசிட்டடி. ஏண்டி இதுக்கு பேர் என்ன தெரியுமாட்டி? ஏண்டி நீங்க பண்ற வேலை பேர் என்ன தெரியுமாட்டி? ஓஹோ, இந்த வேலைக்கெல்லாம் பேர் வச்சுறீங்களா நம்ம ஆளுங்க? என்ன பேருக்கா? வேற என்னட்டி, பிச்சை எடுப்பாராம் பெருமாளே, அதை புடுங்கி திங்குமா அனுமாரு. இப்ப தெரியுதா நீங்களா யாருன்னு? என்ன சொல்ல வரீங்க? எங்களை பார்த்து உங்ககிட்ட புடுங்கி திங்கிற குரங்குன்றீங்க, அப்படிதானே? புரிஞ்சா சரி. ஏக்கா, நீங்க குரங்குன்னு சொல்லுங்க, இல்ல மங்கின்னு சொல்லுங்க, இல்ல நாயின்னு சொல்லுங்க, இல்ல டாக்டர்னு சொல்லுங்க, என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லக்கா.
அது எப்படி கவலைப்படுவே? உனக்கு மானரோசம் இருந்தா தானே கவலைப்படுவே. பட் எனக்கு இருக்கு. அப்ப இனிமேல் என்கிட்ட எந்த பொருள் வாங்க மாட்டே அப்படிதானடி? மானரோசம் எல்லாம் இருக்கும்க்கா. அதுல 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு தான், அதுக்கப்புறம் போயிடும். திரும்பவும் நாளைக்கு வேற பொருள் வாங்கணும்ல. இனிமேல் உசாரா இருப்பேன் டி, இனிமேல் உசாரா இருப்பேன். உசாரையா உசாரே, ஓரஞ்சாரம் உசாரே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்படிங்களா? நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. பண்ணீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.